அயோத்தி நம்ம ஹிந்துத்வாக்கு ஒரு அஸ்திவாரம் மாதிரி இப்ப அதை அமைஞ்சிடுது. முகலாய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு மக்கா மதினாவோ, ஒரு கிறிஸ்தவருக்கு ஒரு வேட்டிகன் அந்த மாதிரியோ, நம்ம ஹிந்துக்களுக்கு இது சும்மா நம்ம இந்தியாவுக்கு இல்லை, லோகத்துக்கே இது ஒரு விஷனா இருக்க போறது. மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345. ராமருக்கு ஐடியல் மேன், மரியாதை புருஷோத்தமா அப்படின்னு பேரு. நம்ம பண்பாட்டோட சேர்ந்தது ராம் ராம் அப்படின்னு நம்ம எல்லாருமே நேச்சுரலாவே சொல்ற ஒரு வார்த்தை, ஒரு நாமம், ஒரு சொல். 4000 திவ்ய பிரபந்தம், திராவிட வேதம்னு பேரு. அது ஒவ்வொரு 108 திவ்ய தேசங்களும் போய் எப்படி நம்ம ஆழ்வார்கள் ஒவ்வொன்றத்தையும் அனுபவிச்சிருக்கா அப்படிங்கிறது அந்த படிக்கிறதே நமக்கு புரியும். சவுத் இந்தியால தான் முக்காவாசி, இன்ஃபேக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 திவ்ய தேசங்கள் தான் அந்த சைடு இருக்கு. மிச்சம் எல்லாமே சவுத்துல தான் இருக்கு. அந்த மாதிரி கோவில்கள் அங்க அப்படி வளரல. கோவில்கள் இருக்கு, வளரல. திவ்ய தேசங்களையே நம்ம பாருங்க, இங்க இருக்கிற பார்த்தசாரதி கோவில் திவ்ய தேசம். நம்ம நினைச்சா இப்ப இங்க சென்னையில இருக்கிறவங்க போயிட்டு வந்துட முடியும். சோ அந்த மாதிரி எல்லா திவ்ய தேசமும் அங்க இருக்கான்னா இல்ல. பொலிட்டிக்கல் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்மளை விட அந்த சைடுல இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி. சம்பிரதாயத்தை பண்ணவரோட சிஷ்யர் அவர் தான் நம்ம செயின்ட் துளசிதாஸ். அவரோட ராமச்சரித்திர மானஸ் அது எவ்வளவு ஃபேமஸ். ஹனுமான் சாலிசா ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தெரியும். அங்கேயும் தெரியும், இங்கேயும் தெரியும். பட் இங்க இருக்கிறது எத்தனை அங்க இருக்குன்னு தெரியாது. எங்க டான்ஸுக்கு எத்தனை ஒரு கிருஷ்ணர் போசியை இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம். இதெல்லாம் எங்கேருந்து எங்களுக்கு வந்தது? இதெல்லாம் ஏதோ ஒரு ஆர்டிஸ்டனை நாங்க பார்த்ததுனால தானே. விஸ்வாமித்திரர் கூட ராமர் அழிச்சுன்னு போறார் காட்டுக்கு. அப்ப பாக்குறதே அவர் எப்படி எழுப்புறது, கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு சொல்லிதான் அவர் தூக்கத்திலேருந்து எழுப்புறார். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. இந்திய ஆன்மீக வரலாற்றில் 22/1/24 ஒரு முக்கியமான நாள். அயோத்தியில் ராமர் கோயில், கோடிக்கணக்கான ராம பக்தர்களின் கனவு ஒரு வழியாக நிறைவேறுகிறது. இந்நிலையில் இது பற்றியெல்லாம் பேசுவதற்காக நம்முடைய வந்துள்ளார் டான்சரும் வைணவத்துறை ஸ்காலருமான திருமதி கௌசல்யா சீனிவாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, அயோத்தியில் நீண்ட நாளாக ஒரு பெரிய சட்ட போராட்டம், மிகப்பெரிய சர்ச்சைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து இன்று ஒரு வழியாக பிராண பிரதிஷ்டை என்று சொல்லும் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்துள்ளது. இதை பற்றி உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன? முதல்ல இது ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். இது நம்ம எல்லாருக்கும், உலகத்துல இருக்கிறவா எல்லாருக்குமோ இது ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட். எதனால அப்படின்னா, இந்த ராமர் கோயில் அயோத்தியால வருதுங்கிறதுக்கு முன்னாடியே ராம பக்திங்கிறது நம்மளோட சேர்ந்தது, நம்ம பண்பாட்டோட சேர்ந்தது. ராம் ராம் அப்படின்னு நம்ம எல்லாருமே நேச்சுரலாவே சொல்ற ஒரு வார்த்தை, ஒரு நாமம், ஒரு சொல். அப்படியேற்பட்ட அந்த ஒரு கோவிலுக்கு இன்னைக்கு இந்த பிராண பிரதிஷ்டை நடக்கிறது. எல்லார் கண் முன்னாடியும் இந்த காலகட்டத்துல அது ஒரு பெரிய ஒரு சாதனை அப்படிங்கிறத தான் சொல்லணும். அப்புறம் நம்ம இப்ப அதை பார்க்க முடியறதுங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ராம பக்தியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ராம பக்தி நான் வைணவத்துறையில மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வைணவத்துறையில முதுகலை பட்டம் பெற்றவங்க இல்லையா நீங்க? ஆமா. அதுக்கப்புறம் அமெரிக்கால போய் 18 வருஷம் விசிட்டிங் ப்ரொஃபஸரா வந்திருக்கீங்க. எந்த யூனிவர்சிட்டி அது? பிரிட்ஜ் வாட்டர் ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு பாஸ்டன்ல இருக்கிற யூனிவர்சிட்டியில தியேட்டர் அண்ட் டான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நான் ஃபுல் பிரைட்டரா போய் அங்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஒரு 15-20 வருஷம் அப்படியே நான் விசிட்டிங் ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்கேன். சிலப்போ ஒரு ஃபுல் இயர் கோர்ஸும் எடுத்திருக்கேன்.
தியேட்டர் அண்ட் டான்ஸ். அதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா ஏஷியன் ஸ்டடீஸ் அப்படிங்கிறதும் லிங்க் ஆகும் சிலப்போ. அதில் எனக்கு ராமாயண பாடத்தை எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ராமாயணம் வந்து எனக்கு ஆல்சோ வெரி க்ளோஸ், எனக்கு ரொம்ப கிட்ட. ஏன்னா வைணவத்துறையில் நான் முதுகலை பட்டம் சென்னை பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ அதில் பெரிய குருக்கள் லைக் டாக்டர் நரசிம்மாச்சாரி, ஹிஸ் நோ மோர், அப்புறம் டாக்டர் வெங்கடகிருஷ்ணன் சுவாமிகள், அப்புறம் டாக்டர் VKSN ராகவன், அந்த மாதிரி டாக்டர் பூமா வெங்கடகிருஷ்ணன், இந்த மாதிரி ஸ்காலர்ஸ் ஓட ஒரு கத்துக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதில் படிக்கிறது, அதை பற்றி உணர்றது, அதனாலேயே எனக்கு அதை பேஸ் பண்ணி எனக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சீனியர் ஃபெலோஷிப்பும் 2 வருஷம் கிடைச்சிது. டு ஸ்டடி ஜெஸ்டர்ஸ், முத்திரைகள், ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ்லேயும் டான்ஸ்லேயும் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் இன்டர் கனெக்டட். ஒன்று படித்தா ஒன்று, யூ லேர்ன் ஒன் யூ லேர்ன் மெனின்வா இல்லை, யூ டூ ஒன் யூ லேர்ன் மெனி, அந்த மாதிரி இது எனக்கு அமைஞ்சுது. ஸோ அந்த மாதிரி படிக்கிறதே வைணவத்துறையில் எனக்கு இந்த பாசுரங்கள் அதெல்லாம் எக்ஸாம் இருக்கும், அதனால் சிலதெல்லாம் மனப்பாடம் பண்ணியே ஆக வேண்டியிருந்தது. ஸோ அப்படியெல்லாம் பண்ணுறதே படிக்கிற சந்தர்ப்பங்கள் வந்திருக்கு. அந்த இதில் இந்த திராவிட வேதம்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ் பாசுரங்கள் அவ்வளோ அழகு. 4000 திவ்ய பிரபந்தம், 4000 திவ்ய பிரபந்தம், திராவிட வேதம்னு பேரு. அது ஒவ்வொரு 108 திவ்ய தேசங்களும் போய் எப்படி நம்ம ஆழ்வார்கள் ஒவ்வொன்றத்தையும் அனுபவிச்சிருக்கா அப்படிங்கிறது அந்த படிக்கிறதே நமக்கு புரியும். அப்படிதான் ராமர், கிருஷ்ணர், இப்படி பரமாத்மாக்களை பற்றின படிக்கிற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அமைஞ்சது. இப்போ நீங்க கேட்ட கேள்வி ராமரை பத்தி கேட்கறதே, ராமருக்கு ஐடியல் மேன், மரியாதை புருஷோத்தமா அப்படின்னு பேரு. அதையே எனக்கு சடனா அந்த புருஷோத்தமா வந்ததும் எனக்கு ஞாபகம் வந்தது ஒரு பாசுரத்துல, வடதிசை மதுரை, சாலை கிராமம், வைகுந்தம், துவரை, அயோத்தி, இட உடை பதரி, இடவகை உடைய என் புருட்டோத்தமன் இருக்கை அப்படின்னு கடிகை, கண்டம் கடிகை, இப்ப நம்ம சொல்றோமே தேவ் பிரயாக், அந்த இடம் பத்தி அந்த பாசுரத்துல வரும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேரு ரொம்ப, இந்த புருஷோத்தமன்கிற பேரு ரொம்ப பிரபலம். ஸோ அந்த விதத்துல இந்த பாசுரத்திலேயே அப்புறம் இந்த ஊரெல்லாமும் வந்துடுத்து பாருங்க. அந்த நார்த் சைட்ல இருக்கிற ஊரெல்லாம், மதுரா, அந்த சாலை கிராமம், வைகுந்தம், இந்த மாதிரி அயோத்தியா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரோட பெருமையும் பேசுறது நம்மளோட இந்த லிட்ரேச்சர்லயே நமக்கு தெரிஞ்சுடுத்தோம். சிறப்பு இதெல்லாம் என்ன ஒரு பக்தி மூமெண்ட்ல வந்த ஒரு பெரிய ஒரு பொக்கிஷங்கள் இல்லையா, அதெல்லாம் நம்ம அப்பவே நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் அனுபவிச்சு படிக்கிறதே யூ ஃபீல் மச் மோர் ஹாப்பியர். அந்த தருணத்தை இப்போ பார்க்குறோம். அதில் எனக்கு அந்த வைணவத்துறையில் படிக்கிறதே இதெல்லாம் ஒரு பாடமாக இருந்தால் கூட நார்த் இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் வைஷ்ணவிசம் அப்படிங்கிறதும் ஒரு சிலபஸ் இருந்தது. நம்ம இப்போ ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, வல்லபாச்சாரியார், அதரம் மதுரம் பாட்டெல்லாம் இருக்கே, அதெல்லாம் மதுராஷ்டகம், அதெல்லாம் அவர் எழுதினது. நம்ம ராமானுஜாச்சாரியாரை நம்ம மறக்கவே முடியாது இங்கே சவுத்தில். பட் என்ன அப்படின்னா, ராமானந்தீஸ்னு ஒரு ட்ரெடிஷன் இப்பவும் உண்டு. அதை ஏற்பாடு பண்ணவர் அந்த குரு ராமானந்தா. அவரது வந்து ஜான்கி வல்லப் ஃபிலாசபி மாதிரி அந்த ஒரு செக்ட் அவ. அந்த ராமானந்தரே ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம் அவர் சிஷ்யர்களை இங்கே வந்து பார்த்து ஸ்ரீரங்கத்துல சில அதோட தத்துவங்களெல்லாம் அவர் எடுத்துன்னு போனார். நம்மளது வைஷ்ணவ தத்துவத்துல விசிஷ்டாத்வைத்தம், லக்ஷ்மியும் பெருமாளும் சேர்ந்தது அது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். அதே தான் ஜான்கி வல்லப் ஃபிலாசபி, அது ஒரு ட்ரெடிஷனாக அவர் அங்கே பரப்பினார். அதனால ராமநாமம் எல்லாருக்கும் போய் சேர முடிஞ்சுது. அண்ட் ஆல்சோ இந்த ஆழ்வார்கள், இந்த நார்த் இந்தியன் ஸ்கூல்ஸ் எல்லாரும் இதெல்லாம் பிரபலப்படுத்தினா. இந்த இடத்துல கௌசல்யா, எனக்கு ஒரு சந்தேகம். அதாவது தென்னிந்தியாவில் ராமர் வழிபாடு வந்து அந்த ராமர் கல்ட்டுன்னு வழிபாடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை விட நார்த் இந்தியாவில் ரொம்ப பரவி இருக்கிறது என்ன காரணம்? அதை நான் ரொம்ப ஃபுல்லா ஒத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, சவுத் இந்தியால தான் முக்காவாசி, இன்ஃபேக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 திவ்ய தேசங்கள் தான் அந்த சைடு இருக்கு. மிச்சை எல்லாமே சவுத்துல தான் இருக்கு.
அப்படி இருக்கிறதே ஒவ்வொரு கோவில்கள்லயும் ராம வழிபாடு இருந்துட்டு தான் வந்திருக்கு, இன்னி வரைக்கும் இருக்கு. ஒன்லி திங் என்ன நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, நம்மளது இன்னும் ரொம்ப பர்சனலைஸ்டு வே ஆஃப் வர்ஷிப். இப்ப எங்க ஆத்துல கூட நான் ராமரை வச்சு அங்க ஒரு ஸ்லோகம் சொல்லி பண்ண முடியும். இல்ல நமக்கு இன்னும் ஒரு அட்வான்டேஜ், ஏன் இந்த கோவில்கள்லாம் இந்த சைடு இருக்குன்னு சொல்றேன்னா, டக்குன்னு ஒரு ராமர் கோவில் பார்க்கணும்னா நம்ம அடுத்த தெருவிலேயே கூட இருக்கும். பட் அந்த மாதிரி கோவில்கள் அங்க அப்படி வளரல. கோவில்கள் இருக்கு, வளரல. பட் இங்க இந்த முருகர் கோவில்லாம் எப்படி வளர்ந்ததோ, ஒரு கணபதி கோவில் எப்படி வளர்ந்ததோ, அந்த மாதிரியும் இப்ப நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணாலும் ஒரு கணேஷாவை வச்சுட்டு நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிப்போம். பட் அங்க எப்படின்னா சியராம் அப்படின்னு வச்சுட்டு ஒரு கல்லை வைப்பா. ஏன்னா நம்ம கணேஷாவை டெய்லி ஒரு மரத்தடியில கூட நம்ம பார்க்க முடியாது. பட் நார்த் இல்லைன்னா நீங்க மரத்தடியிலலாம் கணேஷாவெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ இட் இஸ் ஆல்சோ தட் ட்ரெடிஷன். இந்த மாதிரி நம்மளோட பழக்க வழக்கங்கள்லயே அது ஊன்றி இருந்திருக்கு. அப்புறம் நம்ம போய் பார்க்கக்கூடியதுக்கு ஈஸியா இருந்திருக்கு. ஒண்ணு. பட் அங்க அந்த பிரச்சாரம் ஜாஸ்தியா இருந்தது சொல்லுங்க. பிரச்சாரம் ஜாஸ்தி ஆனது நம்ம நினைச்சுக்கிறதுக்கு ஏன் அப்படின்னு தோன்றது எனக்குன்னா, கோவில்கள் இங்க இவ்வளோ இருக்கிறதுனால யார் வேணாலும் ஜஸ்ட் இப்ப நினைச்சுட்டா நம்ம திவ்ய தேசங்களையே நம்ம பாருங்க. இங்க இருக்கிற பார்த்தசாரதி கோவில் திவ்ய தேசம். நம்ம நினைச்சா இப்ப இங்க சென்னையில இருக்கிறவங்க போயிட்டு வந்துட முடியும். சோ அந்த மாதிரி எல்லா திவ்ய தேசமும் அங்க இருக்கான்னா இல்ல, அங்க கண்டிப்பா ஒரு ராமர் சன்னதி, ஒரு ஹனுமான் சன்னதி எல்லாம் இருக்கு இல்ல. சோ அதெல்லாம் ஆல்சோ ஹேட் லாட்ஸ் ஆஃப் இஃபெக்ட் நம்மளோட பர்சனலைஸ்டு வர்ஷிப். அப்புறம் இந்த கல்ட் ஃபாலோயிங்கிற மாதிரி தேவையில்லை. அடுத்த ஒண்ணு, நான் நிறைய நார்த்தில் ட்ராவல் பண்ணதுனாலே எனக்கு தெரியும், பொலிட்டிக்கல் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்மளை விட அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி. அது அவங்க நிறைய விதத்துல பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருந்திருக்கு. நமக்கு அது என்ன இருந்தாலும் நம்ம ஒத்துக்கணும், அது நமக்கு கொஞ்சம் கம்மி. இன்னி வரைக்கும் நம்ம ஈஸியா போய் அதை பண்ணிக்க முடியறது. கோவில் போனோமோ, பக்கத்துல ஒரு கணேசா கோவிலும் நம்ம போக முடியும், முருகர் கோவிலும் போக முடியும், பெருமாள் கோவிலும் ஒரே இடத்துல கூட இருக்கும். பட் அங்க நீங்க அதை அவ்வளோ பார்க்க முடியாது. அதனால இந்த குருமார்கள் எல்லாம் வந்து they had to bring people together. அப்ப என்ன, ஏதாவது ஒரு காமன் டெக்ஸ்டோ இல்ல ஒரு பஜனோ, அங்க வந்து பக்தி டிவோஷன் இன்னும் ஜாஸ்தி. அதுக்குன்னு சவுத்துல இல்லைன்னு சொல்லவே வரல. ஜாஸ்திங்கிறது எதுனாலன்னா இந்த மாதிரி சிங்கிங், அது மாதிரி பக்தி பஜன் சிங்கிங் அந்த மாதிரி. பட் இதுல நம்மளது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஆர் கல்ச்சர், தமிழ் ட்ரெடிஷன் ஆயிடுது. ஏன்னா இப்போ ஒரு கர்நாடிக் மியூசிக் ஒரு குழந்தை கத்துக்கிறது அப்படின்னா டக்குன்னு ஒரு சரளி வசா எல்லாம் முடிச்ச அப்புறம் தியாகையரோட ஒரு கீர்த்தனை இல்லாத அந்த குழந்தை அதை பாசே பண்ண முடியாது. ஒரு பத்ராச்சல ராமதாசரோடது ஒண்ணு இருக்கும், ஒரு பாவயாமி ரகுராமம் மாதிரி சுவாதி திருநாள் மகாராஜாவோட ஒரு கனராகங்கள் இருக்கிறது ஒண்ணு இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம சவுத்துல அது இன்னும் ஸ்ட்ராங்கா ஊறின்னு இருந்ததுனால இட் இஸ் மச் மோர் தட் வே. பட் ஐ ஓன்ட் சே அங்க ஜாஸ்தி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இங்க கம்மியா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இல்ல. பட் அந்த கல்ட் ஃபாலோயிங் இஸ் பிகாஸ் ஆஃப் தீஸ் டெம்பிள்ஸ் ஆல்சோ. இவ்வளோ இருக்கிறது இங்க ஜாஸ்தி இருக்கிறதுனால பீப்புள் அதுக்கே போக முடியாது. அங்க அப்படி இல்ல. இந்த பஜன்ஸ் நிறைய நடக்குது. பஜன்ஸ் இப்போ பாருங்களேன், இந்த ராமானந்த அந்த சம்பிரதாயத்தை பண்ணவரோட சிஷ்யர் அவர் தான் நம்ம செயின்ட் துளசிதாஸ். அவரோட ராமச்சரித்திர மானஸ் அது எவ்வளோ ஃபேமஸ். ஹனுமான் சாலிசா ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தெரியும், அங்கேயும் தெரியும் இங்கேயும் தெரியும். பட் இங்க இருக்கிறது எத்தனை அங்க இருக்குன்னு தெரியாது இல்லையா. அதனால இப்ப எல்லாமே தெரிய வந்துடுத்து. காலம் வந்து இட் இஸ் வெரி நைஸ் பிகாஸ் ஆஃப் our technology which can be used in a very nice way. So அதனால எல்லாமே இப்போ எல்லாம் பரவிடுத்து. எல்லா ஜனங்களும் பாரத் அப்படிங்கிற ஒண்ணுத்தோட தான் நம்ம எல்லாரும் ஃபீலிங்கோட தான் நம்ம இருக்கோம். அண்ட் யங்கர் ஜெனரேஷனுக்கும் இதெல்லாம் விருப்பம் இருக்கு. அதனால தான் இன்னி வரைக்கும் டான்ஸு, பாட்டு, நம்ம கோவில் ட்ரெடிஷன், நம்ம கலைகள், நம்ம பண்பாடு அதெல்லாம் எதுவுமே குறையல. இன்ஃபேக்ட் அமெரிக்காவில் நான் சொல்லி கொடுக்கறதே கூட அந்த பசங்க எல்லாம், நான் ஃபர்ஸ்ட் ஃபுல் பிரைட்டரா போன போது அவங்களுக்கு நான் வர்ணம் எடுத்தேன். ஒரு டான்ஸே பத்தி தெரியாத பசங்களுக்கு ஒரு வர்ணம் ஒரு 1/2 மணி நேரம் ஆடுறது wasn't easy, but they did it. 3 days அந்த ப்ரோக்ராம் நடந்தது காலேஜ்லயே. அப்போ எண்டில் நான் வந்து மங்களம் வைக்கிறதே பத்ராச்சல ராமதாசரோட ராமச்சந்திராய ஜனக அந்த பாட்டு தான் வச்சேன். ஸோ தே ஆல் வேர் சிங்கிங்.
அதனால எல்லாருக்கும் இதெல்லாம் மரியாதை இருக்கு. ஏதோ ஒண்ணு மரியாதை இருக்கு, ரெஸ்பெக்ட் இருக்கு. இவ்வளோ வருஷம் சஸ்டெயின் பண்றதுனா அதுக்கு ஸ்ட்ராங் பேஸ் ஏதோ ஒண்ணு இருக்கு. நம்ம கல்ச்சர்ல, நம்ம பக்தி ட்ரெடிஷன்ல, நம்ம கலாச்சாரத்துல. அதெல்லாம் எத்தனை யுகங்கள் ஆனாலும் அதெல்லாம் போகவே போகாது. இன்ஃபேக்ட் இன்னும் ஜாஸ்தி தான் வளர போறது. இந்த மாதிரி ஒரு கோவில் இன்னைக்கு பிராண பிரதிஷ்டை மாதிரி ஒரு ஈவெண்ட்ல. நீங்க அயோத்தி போயிருக்கீங்களா? அயோத்தியா போனதில்ல, மதுரா பிருந்தாவன்லாம் போயிருக்கேன். ஆ. யூபி சைட் ஹவ் கான். இன்ஃபேக்ட் அந்த நான் வைணவத்துறை படிச்சதுனால நத்த்வாரான்னு ஒன்று இருக்கு, ம். ஸ்ரீநாத்ஜி கிருஷ்ணர், அதெல்லாம் நான் போயிருக்கேன். அட் த சேம் டைம் வைஷ்ணவ் தேவி அதெல்லாமும் போயிருக்கேன். பட் என்ன அப்படின்னா அந்த பீப்புளோட அந்த பக்தி டிவோஷன் உலகம் எல்லாமும் இப்போ அமெரிக்காவுக்கு நீங்க போனாலும் அங்க இதை விட ஜாஸ்தி இருக்கு. அதுதான் அதோட பவர். இட் இஸ் த பவர் ஆஃப் தட் ஒர்க் அண்ட் த ட்ரெடிஷன் அண்ட் த கோவில் சிற்பங்கள் ஒவ்வொன்றும் எத்தனை நேரம் நம்ம வர்ணிக்க முடியும். எங்க டான்ஸுக்கு எத்தனை ஒரு கிருஷ்ணர் போஸையே இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம். இதெல்லாம் எங்கேருந்து எங்களுக்கு வந்தது? இதெல்லாம் ஏதோ ஒரு ஆர்டிஸ்டனை நாங்க பார்த்ததுனால தானே. ம். பீட் ஒரு ஸ்கல்ப்டர் இல்ல ஒரு பெயிண்டிங் பண்றவர், அவர் எங்கேருந்தோ ஒரு லிங்க் எடுத்திருப்பார். ஸோ இது மேல மேல பரவதான் ஆயின்னு இருக்கு. ராமர் இப்படியா பார்க்கலாம், கோதண்ட ராமரா பார்க்கலாம், இந்த ராமரா பார்க்கலாம், ஜஸ்ட் ஸ்ரீ ராமர், சீதாராமரா பார்க்கலாம். எத்தனை விதங்கள், பாடல்கள், இதெல்லாம் நமக்கு பொக்கிஷம். சரி, இப்ப இந்த காலத்துல சொல்றேன். ம், நீங்க சொல்ற காலத்தை விட இந்த காலத்துல ம், இது குறிப்பா ராம பக்தி ஆகட்டும் ம். அல்லது பொதுவாவே கடவுள் பக்திங்கிறது போன ஜெனரேஷன் இருந்த அளவுக்கு இப்ப வர இளைஞர்கள்ட்ட வந்து கம்மியானாப்புல இருக்கு. அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் உண்டு, என்னுடைய வேலை உண்டு, சம்பாத்தியம் உண்டுன்னு இருக்காப்புல தெரியுது. இல்லவே இல்லை. நான் இது அஹ், ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா நான் இன்னி வரைக்கும் என்னை பரதநாட்டிய டான்ஸ் ஸ்கூல் சுனர்த்தகா நாட்டிய பள்ளி நடத்தின்னு வரேன். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 30-35 அரங்கேற்றங்கள் நான் பண்ணியிருக்கேன். இங்கேயும் சரி, அமெரிக்காலையும் சரி. போன வருஷம் கூட நான் அமெரிக்காவில் போய் அரங்கேற்றம் பண்ணேன். அந்த குழந்தை பண்ண பொண்ணுக்கு 20 வயசு. பட் கோவிட்னால போஸ்ட்போன் ஆயிடுது. அப்பவே பண்ண வேண்டியது. அந்த கேர்ள் கிட்ட தே ஆல் செட் பாவயாமி ரகுராமம் தான் நான் சூஸ் பண்ணேன். சுவாதி திருநாள் இது. சுவாதி திருநாள் மகாராஜாவோட பாவயாமி ரகுராமம் சொல்லிட்டு அந்த ஃபுல் கதையும் நமக்கு வந்துடும். ஃபுல் ராமாயணம் வருது. ஃபுல் ராமாயணம் பிளஸ் எத்தனை ராகங்கள் கேட்க முடியறது அந்த குழந்தைகள் பாட்டுனால. ஸோ எத்தனை லைக் அது ரூபக தாளம் வேற. இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி மட்டும் தானே திரும்ப திரும்ப கேட்டு இருக்கா? இல்ல, இது இல்ல. இப்ப அவங்க எல்லாம் அமெரிக்கன் சிட்டிசன் தான். அவங்க எல்லாம் இதை விடணும்னா விட்டு தள்ளிடலாம். பட் ம். ஆனா அதெல்லாம் பண்ணல. ம். வாங்குன்னு சொல்லி என்ன ஒண்ணு அவங்க இன்னொன்னு ஆட் பண்ணாங்க தெரியுமா? கண்டிப்பா எங்களுக்கு அதுல எப்படியாவது நீங்க ஹனுமான் சாலிசாவையும் இன்கார்பரேட் பண்ணுங்கோ. ம். அந்த இவ்வளோ பெரிய பாவயாமி வர்ணம், அதுல எவ்வளோ ஸ்வரம்ஸ், எவ்வளோ ராகங்கள், எவ்வளோ கதைகள். அது தவிர நான் அதை பண்ணறதுக்கு அந்த கேர்ள் கிட்ட ஒன்னே ஒன்று கேட்டேன். நீ பாவயாமிலாம் உனக்கு இவ்வளோ கதை இருக்கே, ராமாயணம் தெரியுமா? எஸ் ஆண்டி, ஐவ் சீன் இன் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு உடனே பதில் வந்தது. ஃபேமிலியாக உட்காந்து அதை பார்த்துருக்காவா. அண்ட் அடுத்தது என்னன்னா, இந்த ஹனுமான் சாலிசாவை நான் போகிறதுக்குள்ள நான் ஆன்லைன் கிளாஸ் தான் எடுத்துட்டு இருந்தேன் till I went there. அப்போது அதுக்குள்ளே அந்த கேர்ள் நன்னா மனப்பாடம் பண்ணி வச்சாச்சு ஹனுமான் சாலிசாவை. ஸோ that is out of not just interest, it is also because of the faith. அந்த பசங்கள்லாம் சொல்லலாம்ல, நம்ம எல்லாருமே நம்ம பார்க்குறோம் ஜெனரேஷன் பிடிக்கலன்னா they won't do. பட் அதில் ஏதோ ஒரு பிடிப்பு ப்ளஸ் அதில் மரியாதை இருக்கிறதுனால தான் it is going to the next level and it is going to go somewhere இன்னும் வரும் காலங்களில். அயோத்தியில ம் ராம் லல்லா என்கிற குழந்தை ராமரை தான் பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. ம் குழந்தை ராமருக்கு அழகான தாலாட்டு வரிகளை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆஹா, நீங்க இது சொன்னதும் எனக்கு தோன்றது, குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில ம். மனுப்புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே அப்படின்னு பாடிட்டு, ஆலிநகர் கதிபதியே அயோத்திமனே தாலேலோ அப்படின்னு முடிப்பார் அவர். அதுல என்னன்னா, அவர் எப்படி அந்த பெரிய ராமர் ஃபார்மை விட இந்த குழந்தை ராமரை பத்தி மனுப்புகழ் கோசலை, நீ அந்த கௌசல்யாவோட குழந்தை நீனு. அதே தான் நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திரர் கூட ராமர் அழிச்சுன்னு போறார் காட்டுக்கு. அப்ப பாக்குறதே அவர் எப்படி எழுப்புறது, கௌசல்யா சுப்ரஜாராமா அப்படின்னு சொல்லிதான் அவரை
தூக்கத்திலேருந்து எழுப்புறார். அதனால்தான் அது எல்லா இடத்துலயும் உலகம் எங்கும் இன்னைக்கு சுப்பிரபாதமா நம்ம எல்லார் காதுலயும் ஒலிக்கிறதுனா அதுதான் அதுக்கு காரணம். மத குருக்கள், இந்த ஸ்காலர்ஸ், இதை பரப்பினவா, இவாளோட கான்ட்ரிபியூஷன்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று ரெஃபரன்ஸ் பண்ணணும்னா கூட அதெல்லாம் நமக்கு இருக்கு. இப்போ எத்தனை கச்சேரியில நீங்க இது கேட்டிருப்பேன், இந்த மனுப்புகழ் கோசலித்தன், அப்புறம் நிறைய இந்த பாசுரங்கள், இந்த திவ்ய பிரபந்தத்துலேருந்து நம்ம திருப்பாவை, திருவம்பாவை, அதெல்லாம் இட் இஸ் அ கிரேட் கான்ட்ரிபியூஷன். அப்புறம் தியாகராஜருடைய ராமபக்தி, தியாகராஜர் ராமபக்தி, அவரை சொல்லாத நம்ம எப்படி இருக்க முடியும்? அவரோட பஞ்சரத்னம், அப்புறம் ராமா நீ சமானம் எவரோ, உனக்கு சமானம் யாருங்க, உனக்கு யாரு ஈக்குவல், அவரோட அழகு சௌந்தரியம், ராம அழக அவர் அழகை எங்கேயாவது பார்த்தா நான் பரதனுக்கு சேவை பண்ண முடியாதோங்கிற ஒரு பயத்திலேயே சத்ருகனன் பார்க்கவே மாட்டாராம். ராமரோட அழகு அந்த பார்த்துட்டேன்னா நான் பரதனுக்கு இவ்வளோ சேவை பண்றேன், என்னோட அந்த பாகவத பக்தி எனக்கு போயிடும், அதனால அவர் பார்க்கவே மாட்டாராம். அவர் சத்ருகனன் அவர் மெயின் பரதன் மேலதான் அவ்வளோ ஒரு பக்தி கொண்டவர். பட் ராமரும் அவரோட பிரதர் தானே. ஆனா அவர் எங்கேயாவது மேல நான் பார்த்துட்டேன்னா அவர் அழகுல மயங்கி நான் என்னோட பக்தி இவர் மூலமா போயிடுமோங்கிறதுக்காக பார்க்கவே மாட்டாராம் அவர். அதுதான் அந்த சௌந்தரியம், ராமர் அழகு. அதை தானே தொண்டரடிப்படி ஆழ்வார் கூட ரங்கநாதரோட அழகெல்லாம் பத்தி, இது ராமர் ரங்கநாதர் இது எல்லாமே எப்படி இன்னொன்னுன்னா விஷ்ணுங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம எடுத்துக்கணும் இதை. இப்ப அதை தான் அந்த நார்த் இந்தியன் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் நிறைய எடுப்பா விஷ்ணு. அதனால்தான் இந்த ரகுநாதா, புருஷோத்தமா, இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு நேம்ஸா இருக்கும் அங்க. அதனால இப்ப அவர் பார்க்கறதே குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி அப்படின்னு டைரக்ஷன்ஸையும் காமிக்கிறாரு. இப்ப எப்படி நான் வடதிசை மதுரை அவள்லாம் எப்படி டைரக்ஷன்ஸையும் நமக்கு பாயிண்ட் பண்ணி சொல்றா பாருங்க இந்த பாசுரங்கள் மூலமா. அதனால அந்த அழக வர்ணனை பண்றதுல இந்த எல்லாருமே துளசிதாஸ் அவரோட ராமாயணத்துல துமக்கு சலத்து ராமச்சந்திர அந்த மாதிரி பாட்டு இதெல்லாமே it will stand forever. எல்லா நதி நீர் அது எல்லாம் இருக்கிறதே it is going to be there. சொல்லப்போனா பத்ராஜ ராமதாஸ் ராமபக்தியால் தான் ஜெயிலுக்கே போனார்னு சொல்லுவாங்க. அது ஒரு வரலாறு உண்டு. ஏன்னா அவருக்கு டாக்ஸ் மணி எல்லாம் எடுத்து ராமர் கோயில் கட்டினார்னு சொல்லுவாங்க. ஐ எம் ஷூர் இதெல்லாம் இருந்திருக்கும், நடந்திருக்கும். அண்ட் பீப்புளோட இமோஷனல் அவுட் போரிங்ஸ், அதுதான் அந்த பக்தி வரத்தே எந்த லெவல் வேணாலும் போக முடியும்ல. அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி பர்சனல். இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இன்னொருத்தருக்கும் அதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி ஒரு கிராண்டியரான இந்த ஒரு ராமர் கோவில் இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி வரதே, இப்போ எங்க ஜெனரேஷன் எதுக்காகவும் விடுங்க, அட்லீஸ்ட் என்னதான் பண்ணியிருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு போவா. அப்ப பாக்குறதே என்ன வரும், ஓ இது இத்தனை காலமா இதெல்லாம் இருந்துட்டு இருக்குன்னு. ஸோ யூ கெட் தட் ஃபீல் ஆஃப் தட் ஹோல் யோர் இட்ஸ் ஆல்சோ ரெஸ்பெக்டிங் யுவர் செல்ஃப். என் நாடு, என்னோட வரலாறு, என்னோட பொக்கிஷம், இதெல்லாம் ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரிதிங். எல்லா இடத்துலயும் பாருங்க நம்மளதுல லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, அந்த மாதிரி எது ஒண்ணுமே தேவையில்லாத வார்த்தைகளே இருக்காது, அமங்கலமான வார்த்தைகள்லாம் இருக்காது. எல்லாமே சுகி, அப்புறம் எல்லா சந்தோஷம், பாசிட்டிவிட்டி, அதெல்லாமே நம்ம பார்க்க பார்க்க நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ப்ரேயர்ஸ் ஒண்ணுனா கூட இதை வேற ஆங்கிள்லேருந்து பார்க்கறதே கூட இட் கிவ்ஸ் தட் ஃபீல் ஆஃப் குட்னஸ். இப்போ சேர்ந்தெல்லாம் எல்லாரும் பஜன் பண்றது என்னது கிரேட்னஸ், எல்லாரோட அவுட் போரிங்ஸ் தானே அது. ஒரு பஜனை சம்பிரதாயம்லாம் இன்னி வரைக்கும் நமக்கு இருக்கு அப்படின்னா அதோட ரீசன் என்ன? கம்யூனிட்டி இஸ் இன்வால்வ், சொசைட்டி இஸ் இன்வால்வ், பீப்புள் ஆர் இன்வால்வ் ஆஃப் ஆல் டைப்ஸ். அதுதான் இட் பிரேக்ஸ் த பேரியர். அட் த சேம் டைம் இட் கிவ்ஸ் தட் கோஷம், ராம் நாம். இப்போ சத்ரபதி சிவாஜியோட குரு ராமதாஸ்னு அவரே இந்த ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம்னு ஒரு கூழ் நம்ம எல்லாரும் சொல்றோமே, அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா பரப்பினார். ஓஹோ. அதெல்லாம் ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி ஹியர் ஆர் தேர் ஆர் தேர் ஆர் தேர், எல்லா இடத்துலையும் அப்படியே விஸ்தாரமா பரவி இருக்கு. நம்ம தமிழ்ல என்ன ஒண்ணு அப்படின்னா, தமிழ்நாட்டுல திவ்ய தேசம் அத்தனையும் முக்காவாசி இங்க வந்துடுத்து. அதுக்கு ஆழ்வார்கள், நம்மளோட ஆச்சாரியர்கள், இவாளோட கான்ட்ரிபியூஷன், அதுல இருந்தெல்லாம் நம்ம அதெல்லாம் மறுக்கவே முடியாது. நீங்க உங்களுடைய
நிறைய டான்ஸ் ட்ராமால ராமாயண சப்ஜெக்ட் நிறைய எடுத்து நிறைய சார். இன்ஃபேக்ட் தமிழிசை சங்கம்னு ம். இந்த பாரிஸ் கார்னர்ல ஆமா ஆமா இருக்கு இல்லையா? ராஜா நாடுமன்றம். அது வந்து இந்த நாட்டிய விழாம்போதெல்லாம் பன்னாராய்ச்சி அப்படின்னு ஒன்று பண்ணுவா. தமிழ்ல தான் இருக்கணும் உங்க டெக்ஸ்ட், எதுவா வேணாலும் இருக்கலாம், தமிழ் ரிலேட்டட். அதுல எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பெரியாழ்வார் கண்ட ஹனுமனும் சீத்தையும்னு வந்தது. அப்ப அந்த மாதிரி படிக்கிறதுக்கு அதே இப்ப நான் காலேஜில் படிச்ச பாசுரத்தையே எடுத்து அது போட முடியாது. இன்னொன்று என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இந்த பாசுரங்கள்ல சிலதான் இயற்பா, சிலதெல்லாம் இசைப்பா. பாட்டுக்கு கரெக்டா அதுவே மெட்டு போட்டு அதுவே வந்துடும். சிலதான் கிராமர் மாதிரி இருக்கும், ஜஸ்ட் நம்ம சொல்றதுக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இட் லென்ஸ் சப்போர்ட், அதுதான் அதோட மெயின். அப்புறம் இது சொல்றதே எனக்கு டிராமா பத்தியும் சொல்லணும். இந்த பாசான்னு காளிதாசருக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்தவர் அவர். பிரதிமா முதல்ல அவரோட நாடகங்கள்ல ராமாயணத்தை பத்தி அவ்வளோ எழுதியிருக்க சொல்லியிருக்கார். ஸோ இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆனதோட ரீசன் ஒன்றும் இல்லை சார். நம்ம சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்ல நம்ம சான்ஸ்கிரிட் கிராமர் பாடமே ராமக ராமவு ராமாக, அதுக்கப்புறம் தான் மிச்சதெல்லாம் குரு ஸ்ரீலிங்கம் அதெல்லாம் வரும். இந்த ராமக ராமவு ராமாக வச்சுதான் அந்த மெயின் கிராமரே சொல்லி கொடுப்பா ஸ்கூல்ல கூட. ஸோ ஆல் தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இதெல்லாம் நான் நிறைய டான்ஸ் டிராமாக்களும் பண்ணியிருக்கேன். அப்புறம் காலேஜ்ல எல்லாமும் ஃபாரின்ல வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்ல பார்க்கும்போது எப்படி ரெஸ்ட் இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டா ரொம்ப நல்லா புரியும் சார் எல்லாருக்கும். நீங்க போஸ்டன்ல நிறைய பண்ணிருக்கீங்க இல்லையா? இன்ஃபேக்ட் தமிழ்நாடு நான் அவளை ஸ்டடி டூர் அழிச்சுன்னு வந்ததோட ஒன் ஆஃப் த ரீசன் பிகாஸ் அவளுக்கு இவ்வளோ இருக்கிற இந்தியாவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2008 காலேஜே ஃபண்ட் பண்ணி ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 2-3 ப்ரொஃபஸர்ஸோட ஸ்டடி டூர் இந்தியாவில் நம்ம கிராமங்கள் எங்க யூனிவர்சிட்டியே பிரிட்ஜ்வாட்டர் யூனிவர்சிட்டில. ஆமா, ஒரு 15 பசங்க. தமிழ்நாடு எல்லா திவ்ய தேசங்களும் போனீங்களா? திவ்ய தேசம்னு போல டிசம்பர் மாசம் வந்தாங்க. மெயினா நம்ம டான்ஸ் பாட்டு சீசன் பார்க்க முடியும். அப்புறம் அப்படியே பொங்கல் வரைக்கும் இருந்தாங்க. ஸோ தட் பொங்கல் நம்ம சூரிய பகவானுக்கு ப்ரே பண்றது. அப்புறம் கிராமங்கள் நாங்க போனோம், பிள்ளையார்பட்டி, அந்த செட்டிநாடு அந்த சைடு எல்லாமும் போனோம். அண்ட் வி வென்ட் டு கேரளா. அங்க வந்து அந்த பீச்சஸ், அப்புறம் அங்க இருக்கிற பியூட்டி அதெல்லாம். ஸோ இங்கே சென்னையில தான் தங்கி அவங்க இதெல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாட்டு கச்சேரி, டான்ஸு, அப்புறம் அந்த மயிலாப்பூர்ல ஈவன் கபாலீஸ்வரர் டெம்பிள்ல அந்த கோல காம்படிஷன் அதெல்லாம் வருமே அது. அப்புறம் மெரினா பீச்ல போய் நம்ம அந்த எப்படி யோகா பண்றாங்க, அப்புறம் அந்த லாஃப்டர் கிளப் அண்ட் ஹவு எவ்ரிதிங் இஸ் ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன். பீப்புள் ப்ரே டு சன் காட். எத்தனை பேரை நீங்க பார்த்துருப்பீங்க சமுத்திரத்தை பார்த்து ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க மார்னிங். ஸோ அதெல்லாம் இட் கேவ் தெம் அ டிஃப்ரெண்ட் விஷன் அபவுட் இந்தியா. அதுவும் நான் சொல்றதெல்லாம் அப்பெல்லாம் ரொம்ப இந்த இன்டர்நெட்டை அதெல்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் நான் மேப்பை வச்சு தான் உங்களுக்கு காமிச்சேன், இதுதான் இந்தியா, ஐ எம் ஃப்ரம் தேர் அப்படின்னு. பட் நவ் தே ஆல் நோ எவ்ரிதிங். இந்த கொண்டாட்டங்களை பார்க்கும்போது அயோத்தி போகணுங்கிற ஒரு ஆசை வந்துடுது உங்களுக்கும்? டெஃபினட்டாக போவேன். அப்புறம் இந்த அயோத்தி இது ஒரு நம்ம ஹிந்துத்வாக்கு ஒரு அஸ்திவாரம் மாதிரி இப்போ அதை அமைஞ்சிடுது. எப்படி ஒரு முகலாய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு மக்கா மதினாவோ, ஒரு கிறிஸ்தவருக்கு ஒரு வேட்டிக்கன் அந்த மாதிரியோ, நம்ம ஹிந்துக்களுக்கு இது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரத பிரதமர் இதை இன்னைக்கு பண்ணி இந்த பிராண பிரதிஷ்டை ஒரு செலிப்ரேஷனா ஆக்கி, இது வந்து சும்மா நம்ம இந்தியாவுக்கு இல்லை, லோகத்துக்கே இது ஒரு விஷனா இருக்க போறது. இதை நினைச்சு எல்லாரும் சந்தோஷப்பட போறா, இல்லை என்னங்கிறத பார்க்க போறா. அது நம்ம மதிப்பையே வேற லெவலுக்கு ஏற்ற போறது. அதுதான் என்னோட கருத்து. ஸோ இவ்வளோ நேரமும் எங்கள் ஸ்டூடியோவுக்கு வந்து அழகான கருத்துக்களை பக்தி பரவசத்தோடு சொன்னீங்க. மிக்க நன்றி கௌசல்யா. வணக்கம். எனக்கும் ரொம்ப பிடிச்சது இந்த இன்டர்வியூ. வாவ் தமிழா சேனலுக்கு என்னோட நன்றி. மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345.